இருக்கேன். இந்த மாடு நாட்டு மாடு, ஜாதி மாடு, காளை மாடு எல்லாமே இருக்கு. ஃபுல்லாவே நம்ம வாரம் சந்தையில எடுத்து போட்டுக்கிட்டே வர்றோம். ஒவ்வொரு வீடியோலையுமே நம்ம சொல்றது காலைல இன்னைக்கு சனிக்கிழமை சந்தையில வீடியோ எடுத்துருவோம். நாளைக்கு காலைல ஞாயிற்றுக்கிழமை காலைல 8 மணிக்கு நம்ம வீடியோ வந்துடும். அது போக 2வது வீடியோ புதன்கிழமை சாயங்காலம் 5 மணிக்கு விட்டுருவோம். இது ஒவ்வொரு வாரமும் நம்ம சந்தையில வந்து வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு 2வது யாருக்கு மாடு கண்டு தேவைப்பட்டாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம மேலூர் சந்தையில் இந்த மாடுகளை பூராமே பாருங்கள். மாடு பூராமே நல்ல தரமான மாடு, நல்ல கொம்படியான மாடுங்க எல்லாமே வரும். குட்டை மாடு, பெரிய மாடு எல்லா மாடுமே இருக்கும். அதை முடிஞ்ச அளவுக்கு யாருக்கு வேணாலும் வாங்கி இது பண்ணுங்கள். இந்த கண்டு கூட நல்லா கண்டாத்தான் இருக்குது. ஆனால் எவ்வளோக்கு விற்றுச்சு என்னான்னு தெரியல. நிறைய பேர் கண்டு வேணாச்சு பூரா வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. கண்டுக்குட்டி வியாபாரி முதல்ல நிறைய இறங்கிடுச்சு. கண்டுக்குட்டி வியாபாரி, மாட்டு வியாபாரி எல்லாம் நிறையா வந்து இறங்கிடுச்சு. நத்தம், திண்டுக்கல், இங்கிட்ட திருப்பத்தூர், சிங்கம்புடாரிக்காகவும் நிறையா வந்து இறங்கிட்டாங்க. அதான் கண்டு வேணாச்சி பூராமே வாங்க முடியல. சந்தையில் வாங்கி நிறையா விற்க ஆரம்பிச்சனால வெளியில் கண்டு வாங்கி இது பண்ண முடியல. இந்த மாதிரி ஆகிப்போச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சில கண்டுகளை மாடுகளை நம்ம வாங்கலாம். இதெல்லாம் பாருங்கள், நல்லா கண்டு, நல்ல நாட்டு கண்டுலாம் நல்லா கண்டாக இருக்குது. இந்த இருக்கு பாருங்கள், லைன் பூராமே நல்லா இந்த இதெல்லாம் நல்லா கும்படியாக நல்லா இருக்குது. அந்த பசு நாடி மறையெல்லாம் அருமையாக இருக்குது. இந்த மாதிரி மாடுகளுமே நிறையா வரத்தையும் செய்யுது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறையா பேர் இருப்பீங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுபோக நம்மளாம் இந்த மாடு கண்டுகள்லாம் வாங்கி கொடுக்குறது எல்லாமே இது பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். யார் மாடும் விற்கணும் அப்படின்றாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. வாங்கணும்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. ஆனால் விலைவாசிகள் வந்து முடிஞ்ச வரைக்கும் கரெக்டான விலையை சொல்லி போடுங்க. எல்லா பேரும் பார்த்தா நிறைய பேர் விலை பூராமே அதிகமாக போடுறீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா குரூப்பில் இருக்கிறவங்களுக்கே வெறுப்பாகுது. என்ன மட்டும் விலை போடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா பேருமே விலையை வந்து பார்த்து நிதானமாக போடுங்க. அது மதிப்புள்ள, அதுக்கு என்ன மதிப்போ அந்த அதுக்கு தக்கன கூட ஒரு 5000 என்னமோ அந்த மாதிரி வச்சு பேச சொல்லுங்கள். அதை விட்டுவிட்டு நீங்கள் போடுறீங்க 30,000 மாட்டை அசால்ட்டாக 50, 60ன்னு போடுறீங்க. அது எப்படி விற்கும்? போட்டு விட்ற நம்மளுக்கும் கஷ்டம், வாங்குறவங்க என்ன மட்டும் விலை போடுறாங்களே அப்படின்ட்டு அந்த கணக்கில் இருப்பாங்க. அதனால் ஒன்று கரெக்டாக போடுற மாதிரி இருந்தால் போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஏட்டி பூட்டியாக விலை சொல்லி இது பண்ணிட்டு நம்ம ஒன்று பொய் சொல்லி விற்கணும்னு அவசியம் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் எல்லா பேருக்கும் 2 பேரும் பார்த்து வாங்கிக்கோங்க, கொடுத்துக்கோங்க. அதனால் விலையை வந்து கரெக்டான விலை சொல்லி வாங்க.